வாழ்வில் வெற்றி பெற துடிக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பாரிசிஎஸ் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இன்றைய வீடியோவில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளத்தை பார்ப்போம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வெளியான வீடியோக்களை பார்க்காதவங்க வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோவை உடனுக்குடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 68,000 at 16.2/3% per annum for 9 months. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல். என்னங்கிறது டியூரேஷன். ஓகே, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி வந்து 68,000 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என் வந்து 9 months. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆர் எவ்வளவு? 16.2/3%. இதை எப்படி தெரிவிக்கலாம்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 50/3% எழுதிக்கலாம். இப்போ பாருங்க PNR/100. இப்போ பி என்னது? 68,000 இன்ட்டு என் வந்து 9 months, 9/12. ஓகே, ஏன் 9/12னா நம்ம இயர்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக அது எத்தனை இயர்ஸோ போட்டுடலாம். மந்த்ஸ் கொடுத்தாங்கன்னா எத்தனை மந்த்ஸ் கொடுத்துருக்காங்களோ /12 போடணும். அதே மாதிரி டேஸ் கொடுத்துட்டாங்கன்னா நார்மல் இயர்னா எத்தனை டேஸோ அதை கனெக்ட் பண்ணி டிவைடட் பை 365 போடணும். அதே லீப் இயர்னா டேஸ் எத்தனை போட்டு டிவைடட் பை 366. ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 50/3 இன்ட்டு இந்த 1/100. இப்போ இதை எது ஒன்றுங்க டிவைட் பண்ணுங்க. 250s are 100. ஓகே, அதே மாதிரி 433 3 3s are 9s. ஓகே, 68,000 4 டிவைட் பண்ணால் 17,000 வரும். ஓகே, அப்போ இந்த 2 டிவைட் பண்ணுங்க. 17,000 டிவைட் பை 2 டிவைட் பண்ணால் அப்போ இந்த ஆன்சர் இஸ் 8,500. ஓகே, இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,000 at 6.1/4% per annum for the period from 4th February 2009 to 18th April 2009. ஓகே, ஃபர்ஸ்ட் பி என்னது? 3,000. ஆர் என்னது? 6.1/4. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டால் 24 + 1 25/4. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்க. இது டேஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் இயருக்கு பிப்ரவரியில் எத்தனை டேஸ்? 28. அப்போ இதில் வந்து 4th Februaryலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்ம வந்து 5th Februaryலேருந்து கணக்கு பண்ணணும். அப்போ 28 பிப்ரவரியில் 28 - 4 = 24. ஓகே, அடுத்து மார்ச்சில் வந்து 31 டே. ஏப்ரலில் வந்து பாருங்க 18. அப்போ ஏப்ரல் 18 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 73. ஓகே, அப்போ வந்து என்ன உள்ளது? 73 பேஸே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. PNR/100. ஓகே, அப்போ பி என்னது? 3,000 இன்ட்டு என் வந்து 73/365. ஓகே, இன்ட்டு ஆர் வந்து 25/4 இன்ட்டு 1/100. ஓகே, இதை டிவைட் பண்ணால் 4. இது 73 573 365. ஓகே, இப்போ 5 அடிச்சு. அப்போ எஸ்ஏ எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 37.25. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. The simple interest accrued on an amount of 2,500 at the end of 6 years is 1,875. What would be simple interest accrued on an amount of 6,875 at the same rate and for the same period? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2,500 எடுத்துக்கோங்க. இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1,875 வருது. ஓகே,
இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பிஎன்ஆர் பை 100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1875, பி வந்து 2500 இன்ட்டு என் வந்து 6 இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும் டிவைட் பை 100. ஓகே, இப்போ ஆரை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு போவாங்க. அப்போ டிவைட் பை 25 இன்ட்டு 6. ஓகே, 25 அடிச்சு விடுங்க. அடிச்சு கொடுத்தா 75 வரும். இதை வந்து 3 ஆல் அடிச்சுக்கலாம். ஓகே, இந்த 25/2%. ஓகே, நெக்ஸ்ட் 6875க்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 75 இன்ட்டு ஆர் வந்து 25/2 இன்ட்டு என் வந்து 6. ஓகே, 1/100 425 100. ஓகே, இப்போ இதை இப்போ 4 ஆல் டிவைட் பண்ணால் இப்போ என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி வந்திருக்க ஆன்சரோட 3 மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் வந்து rupees 5156.25. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. A sum of rupees 800 amounts to rupees 920 in 3 years at the simple interest. If the interest rate is increased by 3%, it would amount to how much அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 800 வந்து 3 இயர்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 920 ரூபாயா மாறுது. அப்போ வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட 3% இன்க்ரீஸ் பண்ணா அப்போ 3 வருஷத்துல எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 920 மைனஸ் இப்போ 800 ஈக்குவல் டு 120. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, எஸ்ஐ எவ்வளவு? 120, பி வந்து 800, என் 3, ஆர் டிவைட் பை 100. இப்போ எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாம் இந்த பக்கம் கொண்டாந்துடும். கொண்டாந்தா 120 டிவைட் பை 8 இன்ட்டு 3 வந்துடும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 5%. அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? அதோட ஒரு 3% எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்போ வந்து ஆர் ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8% ஆகுது. அப்போ எஸ்ஐ எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்கணும். 800 இன்ட்டு 8 இன்ட்டு 3 டிவைட் பை 100. ஓகே, எல்லாம் டிவைட் பண்ணால் 64 இன்ட்டு 3 192. ஓகே, த ஆன்சர் இஸ் rupees 192. ஓகே, அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 800 + 192 equal to 992 rupees. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஆடம் borrowed some money at the rate of 6% per annum for the first 2 years, at the rate of 9% per annum for the next 3 years, and at the rate of 14% per annum for the period beyond 5 years. If he pays a total interest of rupees 11,400 at the end of 9 years, how much money he did borrowed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டை எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 6%. அடுத்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு வந்து 9%. அடுத்து பியாண்ட் 5 இயர்ஸ், அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் 9வது வருஷம் வரைக்கும், அப்போ வந்து 4 இயர்ஸ். எத்தனை? 14%. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு? எஸ்ஐ எவ்வளவு வருது? 11,400 வருது. ஓகே, இப்போ வாங்க ஆன்சர் கொஸ்டின் பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு பி என்னது? எக்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 6 டிவைடட் பை 100 ப்ளஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு எக்ஸ் இன்ட்டு 3 இன்ட்டு 9 டிவைடட் பை 100. ஓகே, ப்ளஸ் அடுத்து நெக்ஸ்ட் 4 இயர்ஸுக்கு எக்ஸ் இன்ட்டு 4 இன்ட்டு 14 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு எஸ்ஐ எவ்வளவு?
11,400. ஓகே. இப்போ மேலே எல்லாம் மல்டிபிள் பண்ணால் 12x divided by 100 plus 27x divided by 100 plus 56x divided by 100 is equal to 11,400. இப்போ பாருங்க பேஸ் எல்லாம் காமனாக இருக்குது. அப்போ மேலே மட்டும் ஆட் பண்ணிடுங்க. 12x plus 27 plus 27x plus 56x is equal to 11,400. ஓகே. இப்போ எல்லாம் ஆட் பண்ணால் 95x divided by 100. ஓகே. is equal to 11,400. இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். x is equal to 11,400 இன்ட்டு இந்த 100 அங்கிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆக போயிடும். 100 divided by இந்த 95 வந்து இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிடும். ஓகே. இப்போ டிவைட் பண்ணால் அப்போது எக்ஸ் எவ்வளோதுன்னா 12,000. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எ certain sum will be doubled in 15 years. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் பிரின்சிபல் அமௌண்ட் எக்ஸ்னு வச்சுட்டோம்னா 15 வருஷத்தில் வந்து 2x மாறுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ். ஓகே. ஈக்குவல் டு பி. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஈக்குவலாக வருது. ஓகே. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ வாங்க எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ எஸ்ஐ எவ்வளவு எக்ஸ், பி எவ்வளவு எக்ஸ் இன்ட்டு என் வந்து 15 ஆர் டிவைட் பை 100. ஓகே. அப்போ ஆர் இங்கிட்டு வச்சுட்டு மற்றெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 20x டிவைட் பை 3x. இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா இது எப்படி எழுதலாம்? 20/3 6 2/3ன்னு எழுதலாம் பெர்சன்டேஜ். ஓகே. இந்த வீடியோ இதோட முடிவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.